செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மே 5 ஞாயிற்றுக்கிழமை முதல் மே 11 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட நாட்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் ராசி பலன்கள். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான சுப காரியங்கள் விரைவில் நடக்க இருக்கிறது. அதற்கான ஆயத்தங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜலராசியிலே இருப்பதனால் இந்த வாரத்தில் தீர்த்த யாத்திரைகள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. மேலும் வெளிநாடு செல்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக பணப்புழக்கம் தாராளமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் செலவினங்களும் அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானத்திற்கேற்ற செலவினங்கள் இந்த வாரம் நடக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையிலே நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கான மருத்துவத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலும் விரயாதிபதியான குருபான் தனஸ்தானத்திலும் இருப்பது சுபம் விரயம் அனைத்தும் சமமாகவே இருக்கும். ஆகவே இந்த வாரம் பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மேஷராசியிலே பிறந்தவங்க இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 6 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை உண்ணாகபாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருப்பதனால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே குருபானி இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அங்கே நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் புதன் அந்த ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளால் தனலாபம் இருக்கிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மெச்சத்தக்க வரையில் நன்றாகவே இருக்கும். மேலும் 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசினால் தேவையற்ற சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தை தொழில்துறையிலே தொடங்கினாலும் சிறிது காலத்து தாமதமாகும். கால தாமதமானாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் நன்றாக கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது மனைவி பேரிலே தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்கள் பெயரிலே தொழில் செய்பவர்கள் சிறிது இந்த வாரம் செலவினங்களைத்தான் அடைவார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே விருத்தியாகும். விருத்திக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ஓரளவு மெச்சத்தக்க வகையில் இருக்கும். மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள்.
படித்தவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது சிறிது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக தோஷங்கள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் எல்லா வகையிலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். தொழில்துறையிலே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையை பற்றி மிகவும் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில்துறையில் ஓரளவு விருத்தியை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடம் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதும் தந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முடிந்தவரை கருத்து வேற்றுமையில் கலந்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். போட்டியில் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நல்ல லாபம் முன்னேற்றம் ஆகவே தாராளமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மனைவியின் சந்தோஷம் காரணமாக மனைவிக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். தொழிலாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. அதற்குரிய செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக தொழில் விருத்தி நன்றாக அமையும். தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, தீய விரயங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டமிஷி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமிஷி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். ஆகவே தன லாபம் காத்திருக்கிறது. அஷ்டமிஷனுடைய தாக்கம் இந்த வாரம் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவில் கிரக அமைப்பு இனிமேல் மாற இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதன் பிறகு சரியாகும். ஆனால் முடிந்தவரை கருத்து வேற்றுமையில் கலந்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது தன லாபம் காத்திருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். ஆனால் திருமணம் கைகூடினால் உடனடியாக நடத்தி விடுவது மிகவும் சிறப்பானது. வெகுகாலம் நீங்கள் தாமதித்தால் திருமணத்தில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. பூசத்திலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அஷ்டம சனியாக இருக்கிறார். அந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் குறைவதற்காக வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியிலே பிறந்தவர்கள் சிரமங்கள் ஏதும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. மற்றபடி குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் இந்த வாரம் தெய்வ பலத்தினால் நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் மே 4 சனிக்கிழமை மாலை 4:38 முதல் மே 6 திங்கட்கிழமை மாலை 5:43 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில் பிறந்தவர்கள் மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 6 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். ஆக நல்ல பாக்கியம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்குது. தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடம் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே தெய்வ பலத்தினால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. குடும்பத்திலும் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் சொல்லை இந்த வாரம் கேட்க வேண்டிய இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையே வழங்குவார்கள். ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவையும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருப்பது நல்ல பாக்கியம், சந்தோஷம் ஆகியவை இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். தொழில்துறையில் நல்ல விருத்தியும் சந்தோஷம் இருக்குது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். முயற்சிகள் நிச்சயமாக திருவினை ஆக்கும். ஆகவே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றங்கள் செய்யக்கூடிய வாரமாக மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. நல்ல மாற்றங்கள் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகளும் ஈடுபடலாம். அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சித்திரை மாதத்திற்குள் நீங்கள் மாற்றங்களை செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் செவ்வாய்க்கிழமை என்ற ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக
இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை மாலை 5:43 முதல் மே 8 புதன்கிழமை இரவு 7:08 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மே 7 செவ்வாய்க்கிழமை மே 8 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று செவ்வாயுடன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்ட பிறகு சரியாக மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அதன் மூலமாக பிரச்சனைகள் ஓரளவு குறைந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபவன் இருப்பது லட்சுமிகரம், அதாவது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கூட்டு வியாபாரத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருபான் இருக்கிறார். நல்ல பாக்கியம் முன்னேற்றம் இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். சுபகாரியத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வபலம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த சந்திராஷ்டக தினமான மே 7, 8 இந்த 2 நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு கன்னிராசி பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கூட சில கருத்து வேற்றங்கள் வரலாம். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இப்படி விளக்கு வைப்பதன் மூலமாக கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் தீமைகள் அகன்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இருக்குது. துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் மே 8 புதன்கிழமை இரவு 7:08 முதல் மே 10 வெள்ளிக்கிழமை இரவு 10:26 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 9 வியாழக்கிழமை மே 10 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வைக்க வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் மாத்திரம் சிறிது தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து செல்வதும் விட்டு கொடுத்து பேசுவதுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். குழந்தைகள் அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்திற்காக சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கலாம் விரைவில் அடைத்து விடலாம். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கூட்டு வியாபாரம் செய்வர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விவாதங்கள் முடிந்தவரை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது வயிற்றில் உங்களுக்கு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் பண விஷயத்தில் மற்றவர்களுக்காக இடை நிற்பதையும் நிறுத்திவிட வேண்டும். முடிந்தவரை உங்களுக்காக கூட கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது.
உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் இந்த வாரம் தூக்கக்குறைவு ஏற்படும். அதாவது தொழில் நிமித்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் தூக்கக்குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு துளாராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திலும் பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:26 முதல் மே 13 திங்கட்கிழமை அதிகாலை 5:05 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மே 11 சனிக்கிழமையும் மே 12 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்விக்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடலாம். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு சிறு உடல் வலிகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது அதுவும் முக்கியமாக புதன் நீச்சமாக இருப்பது புத்திசாலித்தனத்தில் சிறிது குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். மேலும் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கும் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் வெயிலில் அதிக நேரம் செல்லாமல் இருப்பதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தின் மூலமாக எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலம் காத்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்கள் மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக உங்கள் மனைவிக்கு இருக்கின்ற ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி நன்மைகளை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆக தைரியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது.
மேலும் 3ஆம் இடத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் உங்களுக்கு பலவிதத்திலும் அனுகூலமாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது போட்டிகள் தொழில்துறையில் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டியில் நீங்கள் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பகை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரன் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு உஷ்ணம் ஏற்படும், ஆனால் மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நோய்க்கேற்ற மருத்துவம் இந்த வாரம் கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில் துறையில் நிறைய வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் வேலை பளுவுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வருத்தப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அடுத்து மே 6 திங்கட்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமையும், மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் உணவப்பாத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது தொழில்துறையில் போட்டி மிக அதிகமாக இருக்கும். பண விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கை தேவை. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இருப்பது நண்பர்கள் உறவினர்களுக்கும் சிறிது பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் 7.5 சனி பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசி குருடைய பார்வை ஏற்பது தெய்வ பலம் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் இந்த வாரம் போகாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக நரம்பு, ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் ஆதாயத்தை பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உஷ்ணம் காரணமாக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். என்றால் தந்தை ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நலம் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசியில் பிறந்து இந்த வாரம் நல்லா இருக்கும். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 9, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அஷ்டமாதிபதி உச்சமாக இருப்பது அவ்வளவு நல்ல செயல் கிடையாது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி.
கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசியை ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி உலகம் நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதத்தை செய்யாமல் இருப்பதும் விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. குடும்பத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். சிலருக்கு தனி குடித்தனம் விரைவில் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தனி குடித்தனம் சென்றாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் குருவான் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை விரைவில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு மிகவும் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து நீங்கள் வேலைவாய்ப்பை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் இரவு நேர பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்து விட நல்லது. இரவு நேர பிரயாணங்களை செய்யும்போது, அதுவும் முக்கியமாக இருசக்கர வாகனங்கள் இரவு நேர பிரயாணங்களை செய்யும் போது சில விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை இரவு நேர பிரயாணங்களையும் வெகு தூரம் இருசக்கர வாகனங்களில் செல்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் ஓரளவு நன்மைகளை நீங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் பெறுவீர்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தற்சமயம் உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் புதன் நீச்சம் பெற்று செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் புதன்கிழமை என்று பெருமாளுக்கும் விநாயகருக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சிறிது யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பது நல்ல தனலாபம் காத்திருக்கிறது. அதுவும் முக்கியமாக தந்தை வழியிலும் தாய் வழியும் தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பல விதத்திலும் சிக்கல்கள் எல்லாம் குறைந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் அது செலவினங்களுக்கு சரியாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு, செலவுக்கேற்ற வரவு என்ற நிலையில் தான் இருக்கும். ஆகவே சிறிது யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவு நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். உங்கள் ராசியில் புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சொப்பனங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் கெட்ட சொப்பனங்கள் வராது. ஆகியவை கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மீன ராசியிலே பிறந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 6 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மே 5 ஞாயிற்றுக்கிழமை, மே 7 செவ்வாய்க்கிழமை, மே 11 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இருபுறமும் சூரியனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அந்த தோஷங்கள் விலகுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை என்று சிவலிங்கத்திற்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள்.
இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் 12 ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.